Assalamu alaikum. वालेकुम सलाम। वालेकुम सलाम। Bismillahirrahmanirrahim. இன்ஷால்லா நம்ம ரஷாதோட பயன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னா, இது ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப பேசிக்காக கடவுள்னா யாரு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் என்ன, இதுல குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ங்கிற அனைத்து வேர்டுமே குரான்ல இருக்க எல்லா அத்தாட்சிகளையும் உணர்த்தக்கூடியதா இருக்கு. ரொம்ப ஒரு கடவுள் பத்தின எந்தவித ஞானமும் இல்லாதவர்களுக்கு கூட கடவுள்னா யாரு, எப்பேற்பட்டவர் புரியறதுக்காக அவர் நமக்கு காட்டிய வழிகாட்டல் குரான் எப்பேற்பட்டதாக இருக்கின்றதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஒன்று பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மனிதன் வந்து ஏதோ ஏதோ ஒரு வகையான ஒரு கடவுளை எப்போதுமே நம்பக்கூடியவனா மனிதன் இருக்கான். இந்த ப்ரோக்ராம் பண்ணவங்களோட பேர் போட்டிருக்காங்க, மெவ், ரே அண்ட் ஃபெரோஸ். இந்த கடவுள் படத்தெல்லாம் காமிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பலவிதமான கடவுளுக்கு நம்பிக்கையில் இருக்கிற பத்தின இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. This need to believe in a supernatural and omnipotent being, அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் இங்க இருப்பவர் ஒரு நிச்சயமா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை, இது எங்க போய் நம்மள விடுது அப்படின்னா, led many to search for a God. கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு 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 எஃபர்ட், அதுல நம்ம போட உழைப்பை கொண்டு நம்மள அதை செலுத்துது. மேலும் கடவுள் மீது உள்ள பேரை வைத்து மனிதர்கள் என்ன பண்றாங்க, போரும் செய்யறாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, தர்க்கம் செய்யறாங்க, நிறைய பண்றாங்க. Start wars in the name of a god. Even create a god if they had to. ஆனா ஒரு சில மனிதர்கள் அவங்களாவே குறிப்பிட்டு செய்யக்கூடிய, அவங்களாவே கடவுளை செய்யக்கூடியவர்களாகவும் மனிதர்கள் இருக்கிறாங்க. Hello, my name is Bilba. To you what we என்னோட பேர் வந்து பில்பக். இந்த பிரசன்ட் கூட இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அந்த அற்புதமான அத்தாட்சி, அல்டிமேட் மிராக்கிள். Call the ultimate miracle. You see, when man chose to believe in gods, most அது நம்பக்கூடிய பல கடவுள்கள்ல பலவிதமான மனிதர்கள் பல கடவுள்கள், ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப காமனா எல்லாத்துக்கும் ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன அப்படின்னா, they be feared, worshipped, எல்லா கடவுள், யார் எந்த கடவுள் நம்பினாலுமே கடவுளுக்கு அச்சப்படணும், கடவுளை வழிபடணும், கடவுளை நம்ம கருத்துல கொள்ளணும். இது எல்லா கோட்பாட்டில் இருக்க அனைத்து கடவுள் நம்பிக்கையுடைய மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது. and revered. Numerous religions sprang up to serve these gods. Some of the oldest religions இருக்கு, பல கடவுள்களுடன் சொல்றாங்க. still இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ரொம்ப 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 பல நம்பிக்கையுடைய கடவுளை பத்தின மார்க்கங்கள் இன்னும் இருக்கு. அதுல ஒரு சில இது கொடுக்கறாங்க, புத்திசம், ஹிந்துசம், அப்புறம் சின்டாயிசம், namely Buddhism, Hinduism and Shintoism. Some of these religions believe in many gods. அதுல வந்து இந்த மாதிரி பல மார்க்கங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சில மார்க்கங்கள் வந்து பல கடவுள் நம்பிக்கக்கூடிய கொள்ள மார்க்கங்களா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மார்க்கத்துல சொல்றாங்க, நெருப்புக்கு ஒரு தனி கடவுள் உண்டு, தண்ணிக்கு ஒரு தனி கடவுள் உண்டு, அன்புக்கு தனி கடவுள் உண்டு. Example, a god of fire, a god of water, a god of love, a god of prosperity. அப்போ வாழ்வாதாரங்களுக்கு கடவுள் இருக்கு. இந்த மாதிரி பல விதமான விஷயங்களுக்கும் பல கடவுள் இருக்குன்னு நம்பக்கூடிய மார்க்கங்களும் நடைமுறையில இருக்கு. And so on. Then came the monotheistic religions, those that believe in one God. மேலும் ஏகத்துவ மார்க்கமான ஒரே கடவுளை நம்பக்கூடிய மார்க்கங்களும் உள்ளன. All of which are considered major influences in global history and affairs. அந்த ஏகத்துவ மார்க்கங்கள் தான் உலக வரலாற்றில் அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பெரிய பங்கு வைக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் வந்து ஏகத்துவ மார்க்கம், ஒரு கடவுள் நம்பக்கூடிய மார்க்கங்கள் தான். குளோபல், உலக லெவல்ல சொல்றாங்க. These are Judaism,
Christianity, and Islam. அதுல 3 ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஜுடைசம், மூசா நபிக்கு வழங்கப்பட்ட அந்த ஜுடைசம். இரண்டாவது கிறிஸ்டியானிட்டி, ஈசா நபிக்கு வழங்கப்பட்டது. மூணாவது இஸ்லாம், முகமதுக்கு அளிக்கப்பட்டது. இது மூணுமே ஓரிரை கொள்கையை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. And significantly, they share a common belief in one global history and affairs. These are Judaism, Christianity, and Islam. And significantly, they share a common belief in one supreme. இந்த 3 மார்க்கமுமே ஜுடைசம், கிறிஸ்டியன், இஸ்லாம், இது மூணுமே காமனா இருக்கக்கூடிய ஒத்துப்போக்கூட ஒரே விஷயம் வந்து இந்த 3 மார்க்கத்திலுமே ஒரு உன்னதமான அனைத்து சர்வ வல்லமை மிக்க சுப்ரீம் அந்த ஒரு கடவுளை நம்பக்கூடிய மார்க்கங்களா இது மூணுமே இருக்கு. God. Perhaps the best way to portray these is to look at Jerusalem, where all 3 religions mingle. ஸோ இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா ஜெருசலத்துல நம்ம பார்க்கலாம். ஜெருசலத்துல வந்து இந்த 3 விதமான மார்க்கங்களும் ஒன்றிணைந்த மக்கள்களும் மூன்று விதமான மார்க்களும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய நாடா நம்ம ஜெருசலம் இருக்கு. We have a historical account of biblical and other prophets and the miracles that they are credited with having performed. மேலும் நம்ம வரலாறுகளையும் பார்க்கிறோம், இந்த மாதிரி பைபிள்களையும் சரி மற்ற நபிமார்களுக்கும் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அந்த இடங்களில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். There was Moses, who we are told talked to God and led the Jews out of bondage and brought them the 10 commandments. அதுல ஒண்ணு வந்துட்டு நம்ம பார்க்கிறோம், மூசா வந்துட்டு அல்லாஹ் கிட்ட பேசினதாவும் மேலும் அவர் வந்துட்டு அந்த இஸ்ரேல் மக்களை கஷ்டத்துல இருந்து கொண்டு வந்து மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட 10 commandments அதை பத்தின விஷயங்களையும் பார்க்கிறோம். He even parted the Red Sea when pursued by Pharaoh and his troops, according to the Bible. பைபிள் படி நம்ம பார்க்கும்போது அவர் அந்த ரெட் சீங்கிறத வந்து கடலை வந்து பிளந்ததாகவும் மேலும் அந்த ஃபேரோவும் அவரோட படையினர்களும் அதுல மூழ்கியது வரலாறையும் நம்ம வந்து பைபிள்களை பார்க்கிறோம். He even parted the Red Sea when pursued by Pharaoh and his troops, according to the Bible. There was Jesus Christ, who is the Son of the living God to Christians. மேலும் கிறிஸ்டியன்ல வந்து எப்படி இருக்குன்னா ஜீசஸ் கிரைஸ்ட், ஈசான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் கடவுளுடைய மகன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டிலையும் அவங்க இருக்கிறாங்க. Through him, Christians entered into a new covenant with their Creator. மேலும் ஈசா நபி மூலியமாக கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு புது விதமான ஒரு உடன்படிக்கைய கடவுளிடம் அவங்க மேற்கொள்றாங்க. அது ஒரு பகுதி. கடைசியா வந்ததுதான். Lastly, there was Muhammad. Muslim history tells us that in Mecca, God revealed to him the Quran, the Muslim holy. So கடைசியா வந்ததுதான் நம்மளுடைய இஸ்லாம் covenant. Tells us that in Mecca, God அது வந்து நபி முகமதுக்கு மெக்காவில வந்து அல்லாஹ் வழங்கியதாக உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். Revealed to him the Quran, the Muslim holy book, which is recited fervently and முஸ்லிம்களுடைய ஹோலி புக் recited fervently ரொம்ப ஆர்வத்துடனும் இல்ல உணர்ச்சி பூர்வமாகவும் படிக்கக்கூடியதாக நம்ம குரான் இருக்கு. மேலும் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுடைய அந்த எண்ணிக்கையில 5ல் ஒரு பகுதி வந்து இஸ்லாம ஃபாலோ பண்றாங்க. Followed by 1/5 of the world's population. For many centuries, and in spite of man's experience with religion, பல நூற்றாண்டுகள் இருந்தாலும் மேலும் மனிதர்கள் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அனுபவம் பண்ற மார்க்க தொடர்பான சம்பந்த விஷயங்களை நம்ம தொடர்பு கொள்ளி பார்க்கும்போது there still remain many mysteries. இருப்பினும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கு. The most baffling and complex mystery of all இதிலேயே வந்து ரொம்ப baffling and complex, ரொம்ப குழப்பமாவும் ரொம்ப சிக்கலாவும் உள்ள விஷயங்கள் என்னன்னா the most baffling and complex mystery of all remains the identity and the concept of this God. அதாவது ரொம்ப குழப்பமாவும் ரொம்ப சிக்கலாவும் உள்ள நிறைய மர்மங்கள்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கடவுள் என்கிற கான்செப்ட், மேலும் அவரை பத்தின அவர் எப்படிப்பட்டவர் என்கிற விஷயங்களும் ரொம்ப குழப்பத்துல ஆர்த்தக்கூடியதாக இருக்குது. மேனா அதை வந்து மனிதன் பார்க்கல, இதுவரையும் கடவுளை பார்க்கலங்கிற அந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு நடைமுறையில. Man has never seen and believes in so religiously. மனிதன் வந்து கடவுளை பார்க்கல, ஆனா மார்க்க ரீதியாக கடவுள் மீது நம்பிக்கை கொள்றாங்க. This sea of religious confusion has been swelling all the time. சோ இந்த மாதிரி
மார்க்க ரீதியான குழப்பங்கள் கடல் அளவுல இருக்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனிதன் தேக்கி வச்சுட்டே இருக்கான். This sea of religious confusion has been swelling all the time. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பெருகி கொண்டே இருக்கு, இருக்கவும் செய்யுது. மார்க்கத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு. Many religions, all claiming to be right, began to break into sects. சோ ஒவ்வொரு மார்க்கமும் நாங்க செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒவ்வொரு மார்க்கமுமே அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு ரொம்ப குறுகிய செக்டர்ஸா மாறிட்டாங்க. சின்ன சின்ன குறுகிய பிளவுகளாக ஆயிட்டாங்க. During all this time, man was advancing economically, socially, militarily. இவ்வளவு நடக்கும் போதும் ஒரு மார்க்கம்ங்கிற விஷயம் ஒரு சைட்ல இருந்தாலுமே மனிதர் வந்து சமீப காலத்துல வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் மேலும் சமூக ரீதியாகவும் மேலும் மிலிட்டரி பாதுகாப்பு ரீதியாகவும் மனிதன் வந்து பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிட்டான் இந்த காலகட்டத்தில். அறிவிலையும் சரி மனிதன் ரொம்ப முன்னேறிட்டான். Man continued to advance technologically at an unprecedented pace. மேலும் இந்த டெக்னாலஜிக்கலா நம்ம போன் யூஸ் பண்றது, டெக்னாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே நம்ம எதிர்பாராத இதுவரை இல்லாத பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து மனிதன் வந்து அடைஞ்சிட்டான் தொழில்நுட்பத்துல. But in terms of religion, he was still in this sea of confusion. இருப்பினும் நம்ம இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் மார்க்க ரீதியான விஷயங்கள் ரிலிஜன் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம குழப்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. Often misled by tricksters and deeply disappointed with his unanswered prayers. அதனால இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கத்தக்கன தந்திரவாதிகள் இல்ல பொய் சொல்றவங்க என்ன பண்றாங்க, நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. மேலும் மனிதர்கள் ரொம்ப ஈஸியா நிராசனை அடைஞ்சிடுறாங்க. நம்மளோட பிரார்த்தனைக்கு வந்து பதில் கிடைக்கல, நம்ம ப்ரே பண்றோம் நமக்கு பதில் கிடைக்கல, நிராசனை அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க கடவுளை பார்க்கல. to this unseen God. Disappointment and confusion led many to lose their belief. ஸோ அதனால இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றோம் பதில் அளிக்கல அப்படின்னு அந்த நிராசனை அப்புறம் குழப்பங்கள் இதனால என்ன ஆகுதுன்னா மனிதன் வந்து நாளடைவில் நம்பிக்கையை வந்து இழந்துடுறான். கடவுள் மீது நம்பிக்கையை அவன் இழந்துடுறான். Agnosticism and atheism have become widespread. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில வந்து கடவுள் நம்பிக்கை இழந்த உடனேயே அக்னாசிஸ்டம் அண்ட் ஏத்திசம் நமக்கு நல்லா தெரியும். நாத்திகவாதிகள் இல்லாது கடவுள் அல்லாது தெய்வீகத்தன்மை இருப்பதற்கான ஆதாரங்களை அறியவோ அல்லது நிரூபிக்கவோ முடியாது அப்படின்னு நம்பிக்கை கொள்ற மக்களோட அந்த எண்ணங்களும் வளர்ந்துருச்சு. Many now openly reject or at least question the existence of this God. அப்போ ஒரு சில பேர் ஓப்பனாவே நிராகரிச்சுறாங்க, இல்ல நம்மள்ட்ட பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க, கடவுளோட இருப்பு இருக்கா காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாவே கேள்வி கேட்கறாங்க. Who has been so popular throughout the ages. இந்த மாதிரி உள்ள கான்செப்ட் நாத்திகவாதி கான்செப்ட் தான் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து ரொம்ப பரவலா காணப்படுது. மனிதர்கள்ட்ட கடவுள் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த எண்ணங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. The theory of Darwin became the accepted opinion of many scientists and scholars who were So theory of Darwin ஒரு விஷயம் இருக்கு சயின்ஸ்ல. to draw supportable conclusions. அத வந்து நிறைய பேர் வந்து நிறைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளும் படிச்சவங்களும் ஒத்துக்க The ஆரம்பிச்சிட்டாங்க. accepted opinion of many scientists and scholars who were able to draw supportable conclusions from the proof and arguments. அவரு எடுத்து வச்ச அவரு நிரூபிச்ச அந்த கொள்கையிலிருந்து ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து அறிஞர்கள் வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பட் நவ் most scientific and religious thinkers realized, அதாவது மார்க்க ரீதி நம்பிக்கை உடையவர்கள் மேலும் அறிவியல் ரீதியான எண்ணங்கள் உடையவர்கள் என்ன வந்து உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னா, but now most scientific and religious thinkers realize that there are deeper questions. இன்னும் அவங்களுக்கு வந்து ஏராளமான ஆழமான கேள்விகள் வந்து மனசுல தோணுது. So where does that leave us? So இந்த மாதிரி நம்ம மார்க்க ரீதியான கடவுள் ரீதியான ரொம்ப ஆழமான கேள்வி நம்மளை இப்ப எங்க எடுத்து செல்லுது கடைசியில அப்படின்னா, are there any real solutions to this religious dilemma? So உண்மையாலுமே இந்த மாதிரி மார்க்கங்களுக்கு இடையில் உள்ள குழப்பங்களுக்கு உண்மையாலே ஒரு தீர்வு நம்மளால காண முடியுமா? On the one hand, man cannot accept the illogical practices that religion dictates to him. அதாவது ஒரு சைடுல வந்து மனிதர்களால இல்லாஜிக்கல், அதாவது அறிவுக்கு ஒத்துக்கல, நாங்களால கடவுளை நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு
கடவுள் மார்க்கத்துல குறிப்பிடுற அனைத்து வழிபாடு விஷயங்களையும் நம்பிக்கை கொள்ளாதவாகவும் நிராசனை அடையறாகவும் மனிதன் வந்து ஒரு சைடுல இருக்கிறான், ஒரு பக்கத்துல. Yet, by denying God, man still doesn't find the answers to some of his most burning questions, such as மேலும் மனிதன் வந்து அவனுக்குள்ள தோன்றி இருக்கின்ற அந்த ஒவ்வொரு கேள்வியும், நான் யாரு, who am I, why am I here, is there a கடவுள் ஒருத்தர் நிச்சயமா இருக்காரா, நான் ஏன் இங்க இருக்கேன், இந்த மாதிரி கேள்விகளும் அவனுக்குள்ள தோணுது. what is the purpose of life? நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன? Just when man's tolerance to manual labor reached a limit and the industrial revolution lay around the corner, எப்படி வந்து மனிதன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம உழைக்கணும், உடலை நம்மளே செய்யணுங்கிற விஷயம் வந்து எப்ப வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ரீச் ஆகி எல்லாத்தையும் கம்ப்யூட்டரு, மிஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து செய்ய ஆரம்பிச்சதோ, அதே போல இப்ப என்ன ஆகுதுன்னா, now an intellectually enlightening revolution seems to be around the corner. நம்ம இப்ப எப்படி வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டின உடனே மனிதன் வந்து வளர்ச்சி அடையறானோ, மார்க்கத்திலையும் அறிவு ரீதியான ஒரு புரட்சிகரமான ஒரு அத்தாட்சியும் நம்மளால இப்போ ரீசெண்டா வெளிவந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அரவுண்ட் த கார்னர். Previous generations were converted to believe in God by means of miracles. முன்னாடி இருந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டாங்களா அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் அத்தாட்சி மூலயமாக அவங்க கடவுள் மீது அவங்க நம்பிக்கை கொண்டாங்க. However, modern man cannot believe in God because of these. ஆனா அந்த அத்தாட்சிகளை வந்து, பழைய அத்தாட்சிகளை இந்த புதுசா இருக்க நம்மள மாதிரி புது யுகத்துல இருக்க மனிதர்கள் வந்து நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க He has watched men walk on the moon. He is presented daily with the latest technological. அவன் அதை விட ரொம்ப சிறந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டான். அதாவது ஒரு மனிதன் வந்து நிலாக்கு போறது, மேலும் இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதி சார்பலான ரொம்ப மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவன் பார்த்த உடனே அதற்கான முந்தைய தலைமுறை நடந்த அனைத்து அத்தாட்சிகளையும் அவனால ஏத்துக்க முடியல, அவன் நம்ப மாட்டான். He has come across too many false claims, fake miracles and fake prophets. இதுக்கு நடுவுல நிறைய பொய்யான கூற்றுகள், பொய்யான அதிசயங்கள் சொல்றாங்க, பொய்யான நமக்கு கொடுக்கிற அந்த ப்ராமிஸ், இதெல்லாம் மனுஷன் கேட்டு கேட்டு இப்படி ஆயிட்டான். He has become very cynical, especially. He has become very cynical. அவன் ரொம்ப அவநம்பிக்கை உடையவனாகவும், மேலும் எந்த விஷயத்துல அவநம்பிக்கை கொள்றானா, இந்த மாதிரி பழைய ரீதியிலான பண்டைய மரபுகள், மேலும் பழைய மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் மீது அவன் ரொம்ப அவநம்பிக்கை கொண்டவனா ஆயிட்டான். When it comes to ancient myths and beliefs, with some arrogance, he believes that he knows more than his forefathers. மேலும் அவன் ரொம்ப அகந்தை கொள்றான், என்னோட மூதாதையர்களை விட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு அவன் ரொம்ப அகந்தை வச்சுக்கிறான். Let alone those ancient reporters of fantastic events. அவங்க முன்னாடி காலத்துல ரொம்ப சிறப்பான எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னோட மூதாதையர்களை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அவன் நினைச்சுக்கிறான் மனுஷன். He wonders what they would have thought of some of today's miracles. அவன் யோசிச்சு பாக்குறான், அந்த மனிதன் வந்து பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு நடைமுறையில இருக்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தா அவங்க எப்படி ஆச்சரியப்படுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதனுக்கு வந்து எப்படி ஒரு அத்தாட்சி தேவைப்படுதுன்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள ரொம்ப கெட்டியா இருக்கணும், மோர் சப்ஸ்டான்ஷியல். This man needs something substantial. ரொம்ப உறுதியான ஒரு விஷயமா இருந்தாதான் அவன் நம்பிக்கை கொள்றான் மனிதன். He needs an ultimate miracle. அவனுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அத்தாட்சி தேவை கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள. Miracles that were supposed to have converted man over the ages were limited to a particular geographical location. முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து அத்தாட்சிகளுமே, அந்த மிராக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயோ பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் or a time period. இல்லனா ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ மட்டும்தான் நம்மளால பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மூசாவை எடுத்துக்கலாம். நம்ம மூசாக்கு அளிக்கப்பட்ட அந்த கடலை பிளக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. By definition, an ultimate miracle would be something that is perpetual. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மாபெரும் அற்புதம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, அது நிரந்தரமா இருக்கணும், பெர்பச்சுவலா இருக்கணும். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது என்றும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கணும். மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க உலகத்துல இருக்க மக்களுக்கு மட்டும்தான் காட்டப்படணும் அப்படி இருக்கக்கூடாது. உலகளாவிய எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய, எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடிய
ஒரு விஷயம் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்க மனிதனுக்கு அற்புதமான ஒரு அத்தாட்சி அப்படி நம்ம சொல்ல முடியும் மாடர்ன் ஹியூமன்ஸ்க்கு. Not limited to a certain century or geographical location. It would be for all of the people to see all of the time. சொன்ன மாதிரி எல்லா மனிதர்களும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். It would be something that is physical, touchable, examinable, verifiable. 5 இருக்கணும். பிசிக்கல், அதோட இருப்பு தொட்டு உணரணும், டச்சபிள், எக்ஸாமினபிள், நம்ம பார்த்து நம்மளால பரிசீலனை பண்ணி பார்க்க முடியணும். மேலும் வெரிஃபையபிள், அது நம்ம பரிசீலனை பண்ணிட்டு, மேலும் இர்ரெஃப்யூட்டபிள், அது நம்ம தர்க்கம் செய்யக்கூடியதா இருக்கக்கூடாது. அதை பார்த்த உடனே நிதர்சன உண்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் தான் இன்னை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் அற்புதங்களுக்கான பண்புகள். And irrefutable. A few years ago, noted scientist and television personality ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய சயின்டிஸ்ட் டெலிவிஷன்ல வந்திருக்காரு. அவர் பேர் Carl Sagan. Carl Sagan, in his best-selling novel, talked about a mathematically. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாவல் எழுதுறாரு, ஒரு கதை புத்தகத்தை, கற்பனை கதை தான். அது பயங்கரமா நல்ல பாப்புலர், ரொம்ப அதுக்கு சேல்ஸ் ஆச்சு. அவரு அந்த நாவல்ல ஒரு விஷயம் எழுதியிருந்தாரு. விண்ணு உலகத்துல இருந்து நமக்கு மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட கணித கட்டமைப்பிலான ஒரு செய்தி. Coded message from outer space. On page 431, the author states, "My fondest." கரெக்டா பக்கம் எண் 431. அதுல கால் சேகன், அந்த புக்கோட ஆத்தர் எழுதியிருக்காரு, என்னோட அன்பான நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்னவென்றால், hope for this book is that it will be made obsolete by the pace of real scientific. இன்னைக்கு நடைமுறையில விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த அபார வளர்ச்சியில என்னோட கண்டுபிடிப்பு அப்சல்யூட் ஆயிரும், which means என்னோட கண்டுபிடிப்பு நிச்சயமா ஒரு நாள் நிகழ்ந்து விடும், நிதர்சனத்துக்கு வந்துவிடும் என்று நான் நம்புகின்றேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அந்த புக்ல. 431 பக்கம் எண். Well, it seems that Carl Sagan's fondest hope has come true. இன்னைக்கு நடைமுறையில இப்ப காலகட்டத்துல கால் சேகன் எழுதின அன்னைக்கு புக்கு நிதர்சன உண்மை ஆயிருச்சு. Research over the past few years has uncovered just such a mathematical in a document that is. கடந்த காலகட்டத்தில் நடந்தக்கூடிய அந்த ரிசர்ச், அறிவியல் தேடல்கள் இந்த மாதிரி கணித கட்டமைப்பிலான ஒரு விண் உலகத்திலிருந்து, இந்த உலகம் இல்லாம மேல இருந்து நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஒரு டாக்குமெண்ட்ல. அதாவது அந்த டாக்குமெண்ட் over 1400 years old. 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அளிக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் இங்க குரான் தான் சொல்றாங்க. அந்த வேதத்துல நம்மளால பார்க்க முடியும். There are other miraculous aspects to this document. இது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட், இந்த குரானுக்கு அற்புதம்ங்கிறது பல கண்ணோட்டத்துல நம்மளால உணர முடியும். For instance, only in the past 20 years has science been able. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, கடந்த ஒரு லாஸ்ட் 20 வருஷமா தான் சயின்ஸ் அறிவியல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, to witness the development of the fetus in the very. கரு, ஒரு குழந்தை வளர்றதுக்கான அந்த கரு வளர்ச்சி எப்படி இருக்கு, அதோட பரிணாம குழந்தை எப்படி வயித்துல வளருதுங்கிறது இப்போ காலகட்டத்துல 20 வருஷமா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அறிவியல்ல. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வழங்கப்பட்ட குரானில் என்ன அல்லாஹ் மென்ஷன் பண்ணிருக்காங்க? Early stages. However, 1400 years ago, the development of the fetus in the first 28 days had already been documented. அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே அளிக்கப்பட்ட குரான்ல ஒரு கரு உண்டாயி முதல் 28 நாளைக்கு அது எப்படி இருக்கும் அம்மாவோட வயித்துலங்கிற விஷயத்த அந்த டாக்குமெண்ட்ல குரான்ல சொல்லியிருக்காங்க. And with such graphic accuracy that it left. மேலும் குறிப்பிட்டது அல்லாமல் குரான்ல ரொம்ப அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், அதோட ஷேப் என்ன மாதிரி இருக்குங்கிறத எக்ஸாக்ட்டா குரான்ல குறிப்பிட்டிருக்காங்க. Dr. Moore, chairman of the anatomy department at the University. டாக்டர் மோர், அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொர்னாடோ சேர்ந்தவர், சேர்மன். அவர் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. Utterly amazed. For at this stage, the embryo is only about 1/10 of a millimeter long. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 28 நாள்ல கருங்கிறது 1 மில்லிமீட்டர்லயுமே 10ல ஒரு பகுதி தான் இருக்கும், அவ்வளவு சிறியது. And would appear like a dot to the human eye. ஒரு மனிதன் கண்ணுக்கு ஒரு புள்ளி மாதிரி அந்த அளவு தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். To discern its shape would require a powerful microscope.
மேலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இது எப்படி அம்மாவோட கருவுல இருக்கு நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மைக்ரோஸ்கோப் நமக்கு தேவை. However, microscopes were not developed until the 17th century. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் 17வது நூற்றாண்டுக்கு அப்புறமேட்டு தான் மைக்ரோஸ்கோப்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழங்கப்பட்ட குரானில் டாக்குமெண்ட்ல எப்படி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். And yet 100 years ago we find the following. அதற்கான வசனம் கொடுத்திருக்காங்க. After we created of the drop a thing. இது வந்து 23 சூரா நம்பிக்கையாளர் அல் மூமினூன்ல 12, 13, 14 மேலும் 96 அல் அலக்குல 2லயும் இந்த விஷயம் இருக்கு. அதை எழுதிருக்காங்க. Thereafter we created of the drop like a thing which clings a leech like structure. A leech like structure. துளி போன்ற ஒரு விஷயத்திலிருந்து மனிதனை படைத்தோம். அது கிளிங்ஸ் எப்படி அவன் ஒட்டி கொள்றான்னா ஒரு அட்டைப்பூச்சி போன்ற அந்த வடிவத்துல வந்து இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்டா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க குரான்ல. 1400 வருடங்களுக்கு முன்னாடியே குறிப்பிடப்பட்டிருக்கு. A thing which clings, a leech-like structure. Dr. Moore confirmed that the embryo does in fact cling to the wall of the. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல வந்து டாக்டர் மோரும் கண்டுபிடிச்சிருக்காரு. அம்மாவோட அந்த கருவறையில வந்து இந்த மாதிரி குழந்தையோட அந்த வளர்ச்சியான கரு வந்துட்டு ஒட்டி கொள்ளுது. அது வந்து அப்படியே கிளிங்ஸ் ஆயிக்குது. Another passage describes the stages of fetus development. மேலும் இதே மாதிரி ஒரு வாக்கியமும் கரு வளர்ச்சி பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம டாக்குமெண்ட்ல குரான்ல. God makes you in the wombs of your mother. இது வந்து சூரா 39 6வது வசனம். இது in stages, one after another, within 3 veils of darkness. கடவுள் வந்து நம்மளுடைய தாயின் கருவறைகள்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கடவுள் நம்மள வந்து கொண்டு வந்தாங்க, ஒன்றின் பின் ஒன்றாக. மேலும் 3 veils of darkness, இருளின் அந்த 3 லேயர்ஸ் பத்தி சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இதுல இருக்கு. Dr. Moore confirmed the accuracy of this description also. இந்த 3 wheels of darkness வந்து டாக்டர் மோர் வந்து அவர் எப்படி வந்து இது விளக்குறாருன்னா, he explained that the 3 veils could reasonably be interpreted to mean the mother's abdominal. அதாவது அறிவியல் ரீதியா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாயோட அந்த வயிற்றோட அந்த வால், அப்டாமினல் வால். ரெண்டாவது கருவறைக்கான அளிக்கப்பட்ட அந்த ஒரு வால், அந்த ஒரு லேயர் 2. மூணாவது வந்துட்டு the wall of the uterus. And the amniotic. மூணாவது வந்துட்டு அம்னியோக்ரியானிக் மெம்பரேன். இது மூணும் தான் எக்ஸாக்டா வந்து டாக்டர் மோரும் குரான்ல என்ன குறிப்பிட்டிருக்கோ அதையே அவர் ரிசர்ச்ல அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. Membrane. It goes on. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். We've all heard about the Big Bang theory. மேலும் நம்ம இந்த பெருவெடிப்பு கொள்கையை பத்தியும் நம்ம பார்த்திருப்போம். But who would expect to find an account about. அதாவது எப்படி இந்த பெருவெடிப்பு கொள்கை என்ற விஷயம் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த குரான்ல டாக்குமெண்ட்ல எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? The Big Bang theory 1400 years ago. But there it is. இதற்கான வசனமும் இருக்கு. அதுதான் இங்க போட்டிருக்காங்க இந்த போட்டோல 21:30. The disbelievers not. நம்ப மறுப்பவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? வானங்களையும் பூமியிலும் கடவுள் வந்து ஒரு விஷயத்திலிருந்து படைச்சாங்க. அதை படைப்பதற்காக கடவுள் அதை வெடிக்க செய்தாங்க. we parted them. அல்லாஹ் தான் அதை வெடிக்க வச்சு அல்லாஹ் தான் வந்து வானங்களையும் பூமியிலும் படைச்சாங்கிறத நம்ப மறுப்பவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. 21:30. Realize that the heavens and the earth used to be one entity, then we parted them. The separation process resulted in the formation of multiple. So இந்த மாதிரி பெருவெடிப்பு கொள்கைன்ற ஒரு காரணமாக பெருவெடிப்புனால நிறைய வந்து இந்த மாதிரி இந்த வெடிப்புனால ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உருவாக்கப்பட்டது. Mention of these worlds is made several times in the document. இந்த மாதிரி வானங்கள் பூமிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இந்த டாக்குமெண்ட்ல குரான்ல சொல்றாங்க. Also, it would seem that the modern discovery of bridges of matter, which are present outside organized astronomical systems, is referenced in the verse which reads.
மேலும் இந்த விண்ணுலக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களையுமே நம்மளோட இந்த டாக்குமெண்ட்ல வசனங்கள்ல குர்ஆன்ல நம்மளால பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, God is the one who created the heavens, the earth, and what is இது சூரா 32:4 அல்லாஹ் தான் அந்த ஒருவர் வானங்களையும் பூமியையும் அதற்கு நடுவில் இருக்க ஒவ்வொன்றையும் கடவுள் தான் படைத்தார். between them. Today we will only preserve your body மேலும் இன்னொரு அத்தாட்சி என்னவென்றால், to set you up as a sign for இன்றைய நாள் உம்முடைய உடலை நாம் பத்திரப்படுத்துவோம். எதற்காக அப்படி என்றால், பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இருப்பினும் இண்டீட் பல மனிதர்கள் கவனத்துல எடுத்துக்கொள்ளாதவர்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது 10:92 சப்டைட்டில் அந்த ஃபேரோவோட உடம்பு பத்திரப்படுத்தப்பட்டதுங்கிற இதுல விஷயத்துல வரும். 10:92 for subsequent generations. Indeed, most people are heedless of our signs. Miraculously, it seems that the Egyptians were exclusively gifted with the science of ஆனா இதுல அத்தாட்சி பெரிய நமக்கு ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னா, கரெக்டா எவ்வளவு மக்கள் இருந்தாலும் எகிப்து மக்களுக்கு தான் இங்க அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அந்த உடலை பத்திரப்படுத்துவதற்கான மம்மின்னு சொல்றல, மம்மிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் பேரு. அது எப்படி அவங்க செய்யறாங்கிற பிரத்யேக அறிவு அல்லாஹ் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. Mummification. In 1898, Loret discovered the mummified body of Ramses II. 1898ல இந்த ராம்சேஸ் 2 அவர் யாருன்னா 3வது ஃபேரோ 19வது டெஸ்டின, அதாவது அந்த எகிப்தை 66ல இருந்து 67 காலகட்டங்கள் ஆண்டு இருந்த அந்த ஒரு ராஜா அவரு. Thebes in the Valley of Kings, where it had lain untouched 3,000 years. அவரோட உடலை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வேலிஸ் ஆஃப் கிங், எகிப்துல ஒரு பகுதி பேரு வேலிஸ் ஆஃப் கிங். அவரோட உடலை Thebes in the Valley of Kings, where it had lain untouched. அவரோட உடல் 3000 ஆண்டுகளாக பத்திரப்படுத்தப்பட்ட விஷயத்தை, அந்த அவர் உடல் அப்படியே இருந்த விஷயத்தை கண்டு அந்த ரிசர்ச்ல அவர் சொல்லியிருக்காரு. For 3,000 years. He had it transported to Cairo, where சோ அப்ப இங்க இருந்து எகிப்தோட கேபிட்டல் சிட்டியான சைரோக்கு அவரோட உடலை கொண்டு போறதுனாலதான் இன்னைக்கு நடைமுறை காலகட்டத்திலுமே இந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அவரோட உடல் நம்மளால பார்க்க முடியும், பத்திரப்படுத்தப்பட்ட அந்த உடல் நம்மளால பார்க்க முடியும். It may be seen to this day. The medical study of the mummy of Merneptah, pharaoh of the Exodus. சோ இத பத்தி மெடிக்கல ஸ்டடி பண்ணிருக்காங்க. அந்த ஃபேரோ ஆஃப் த எக்ஸோடஸ், ஃபேரோ பத்தின அந்த மம்மி, அவர் உடலை பத்திரப்படுத்தப்பட்ட விஷயங்கள் has yielded further useful information on the possible cause of this pharaoh. சோ இத பத்தி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபேரோ எப்படி இறந்திருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஷா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மொத்த ஆர்டிக்கலுமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு மனிதன் எவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிக்கிற விஷயங்களை எதுவுமே இல்லாம எப்படி நபி முகமது 1400 வருடங்கள் முன்னாடி சொல்லியிருக்க முடியும்? அவரால் நிச்சயமா சொல்லியிருக்க முடியாது. அது அனைத்தையும் சொன்னது கடவுள் தான். அவருக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிறதுக்கான, மனிதனுக்கு புரிய வேண்டும் என்பதற்கான அனைத்து ஒரு பிரசன்டேஷனாகவும் டாக்குமெண்ட் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.